கனடாவில் ஏற்பட்ட கோர விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரின் கணவராக கூறப்படும் நபர் மீது போலீசார் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். இந்த துயரச் சம்பவம் கனடாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கால கனவுகளுடன் இருந்த ஓர் இளம் உயிரை இந்த விபத்து அநியாயமாக பறித்துள்ளது. கடந்த மாதம் காப்ராய் பகுதியில் இடம்பெற்ற இந்த கொடூர வாகன விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த 34 வயதான பெண் உயிரிழந்தார். ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது இவர் பயணித்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக மட்டுமே போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் தீவிரத்தை கருதி இந்த சம்பவம் குறித்து ஆழமான கேள்விகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் OPP இந்த விபத்தின் காரணங்களையும் பின்னணிகளையும் நுட்பமாக விசாரித்து வந்தனர். தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் சேகரித்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் ஆகியவை இந்த விபத்து வெறும் விபத்து அல்ல என்ற முடிவுக்கு இட்டுச் சென்றன. இந்த நீண்ட மற்றும் விரிவான விசாரணைக்கு பிறகு வாகனத்தை ஓட்டிய 47 வயதான ஹரிகரன் நவரத்தினம் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர். விபத்தின் போது காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான ஹரிகரன் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இன்றி குணமடைந்தார். இருப்பினும் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபருக்கு எதிராக மரணம் விளைவித்தமை மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியமை உட்பட தொடர்புடைய பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அவர் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகளின் தீவிரத்தை காட்டுகிறது. இந்த வழக்கு விசாரணைகள் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த மேலதிக தகவல்கள் வெளியாகும் போது நாங்கள் உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம்.